நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு சித்தி. என்னடி தப்பு? எது தப்பு சொல்லு? என்ன தப்பு? உன் அக்கா காரிக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னா உனக்குமா புரிய மாட்டேங்குது? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, நீ சொல்லு. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணி தானே வைக்கணும்? இல்ல கல்யாணமே ஆகாம காலத்துக்கும் இப்படியே இருக்க போறியா? சொல்லு மீனாட்சி. உனக்கு இதெல்லாம் புரியாது சித்தி. இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அக்கா கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் சித்தி? அவசரமா? இதுவே ரொம்ப லேட்டுடி. உங்க அக்கா கூட படிச்சவளுங்க எல்லாருமே எப்போவோ கல்யாணமாகி இடுப்புல ஒண்ணு தோள்ல ஒண்ணுன்னு சுமந்துட்டு திரியறாளுங்க. மத்தவங்கள விடு. நம்ம வீட்லயே உங்க அக்கா தானே மூத்தவ. வயசுக்கு வந்த பொண்ணு இத்தனை வருஷம் வீட்லயே வச்சிருந்தா ஊரு என்னைய தானே காரி துப்போம். இவ சித்திக்காரியா இருக்கிறதுனாலதான் இந்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்படாம இவ பாட்டுக்கு திரியறா. இதுவே பெத்த அம்மாவா இருந்தா இப்படி எல்லாம் விட்டுருப்பாளான்னு என்ன கரிச்சு கொட்டுவாங்கல்ல. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சித்தி. எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அக்கா எம்பட்டு தூரம் சொல்லுதில்ல சித்தி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் சித்தி. சித்தி, அப்பா இறந்து இன்னும் வருஷம் கூட திரும்பல. அதுக்குள்ள வீட்ல இந்த மாதிரிலாம் நல்ல காரியம் எல்லாம் நடத்தலாமா? ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறதா நினைப்போ? உங்களுக்கே இவ்ளோ தோணுதே, எனக்கு தோணாதா? எனக்கும் தோணுச்சு. ஆனாலும் ஏன் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நீங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. இதுல ஒருத்திக்கு கூட கல்யாணம் காட்சின்னு ஒரு நல்ல காரியத்தை கூட பண்ணி பார்க்காம மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. அவர் உயிரோட இருக்கும்போது கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. தீர்ப்பும் நமக்கு சாதகமா வந்துருச்சு. ஆனா உங்க அப்பாவோட ஆசை நிறைவேறவே இல்லை. நிறைவேறாத ஆசையோட உங்க அப்பாவோட ஆத்மா அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேற்றணும். அதுல போய் நான் நீ சொல்ற மாதிரி வருஷம், நாள், சடங்கு, சாங்கியம் இதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. எனக்கு உங்க அப்பாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும். அதே நேரம் உனக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. சித்தி சித்தி, என்ன தாரணி இது? அக்கா அக்கா நில்லுக்கா. மீனாட்சி ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறா?